தளபதியோட தம்பியா அவர் கூட எப்பயுமே ஒரு தொண்டனாக எப்பயுமே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கான உதாரணம் தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கியிருக்காங்க மக்கள். இந்த மக்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு உணர்வோடு அன்போடு எப்பயுமே இருப்பேன்றதை தெரிவிச்சுக்கிறேன். அதான் சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா 234 தொகுதியில் இவங்களாம் பூத்தில் ஆள் இருக்காங்களான்னு கேட்டாங்க. பூத்தில் அதிகப்படியான ஆட்கள் நாங்கள் போட்டோம். அது இல்லாமல் இப்போ எலெக்ஷன் கவுண்டிங்கில் ஆள் இருக்காங்களா கேட்டாங்க, அதுக்கும் அதிகப்படியான கவுண்டிங்கில் ஆளை போட்டோம். இது எல்லாமே வந்து ஒரு சில யூடியூபர்ஸு ஒரு சேனலில் இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 3 சீட்டு வர மாட்டாங்க, 2 சீட்டு வர மாட்டாங்க, 2 பெரம்பூர்லேயும் சரி திருச்சியில் கிழக்குலேயும் சரி இவர் தோற்றுருவார் சொன்னவங்க எல்லா வாயிலும் மண் அள்ளி போட்டாச்சு. ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து எங்கள் தலைவர் அவர்கள் வந்து வெற்றியை வந்து ரொம்ப தேடி தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு வரலாறு வெற்றின்னு சொல்லுவேன் நாங்கள். ஏன்னா எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி தளபதி அவர்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வாழ்நாளில் இதுமாரி ஒரு எலெக்ஷனை யாரும் சந்திச்சே இருக்க மாட்டாங்க. இது ஒரு 2026 எலெக்ஷன் வந்து சந்திச்சே இருக்க மாட்டாங்க. குறிப்பாக தலைவர் தொண்டர்கள் இப்போ கட்சியை சேர்ந்த 2ஆம் கட்ட தலைவர் தோக்குறது வேற, அமைச்சர் தோக்குறாரு. ஆனால் சிஎம்ஏ தோத்துருக்காருல்ல, அவர் தோக்கப்பட்டிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அம்மாவும் தோற்றுருக்காங்க ஒரு இடத்துல. அதே போல் இதுதான் வெற்றி தோல்வி வந்து எல்லாருக்கும் சகஜம்தான். ஆனால் அவங்க வந்து தோற்றுருக்காங்கன்னா அந்த மக்கள் அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுருக்காங்க. அதுக்கான பதிலடி தான் அந்த தோல்வின்னு நினைக்கிறேன் நாங்கள். யாரெல்லாம் விமர்சனம் வச்சாங்களோ அவங்க வாயிலாக கூட்டப்பட்ட மாதிரி ஒரு பெரிய ரிசல்ட் வந்திருக்குல்ல. நேற்று 11 மணிலேருந்து அடிச்சு தூக்கிட்டு வந்த மாதிரி பார்க்கப்படுது. எல்லா சமூக வலைதளமே முடங்கிக்கிற மாதிரி சொல்லிட்டு எப்படி பார்க்குறீங்க? இது அவங்க எல்லாருக்குமே நல்லா இருங்க. இதுக்கப்புறமா நல்ல விஷயத்த பதிவு பண்ணுங்கள் மக்களுக்கு. ஏன்னா சொல்கிறேன்னா மக்கள் ஒரு சில பத்திரிகையாளர்லாம் நீங்கள் பேட்டி கொடுக்குறத பார்த்து அவங்களாம் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்புறவங்க. அந்த நம்புறவங்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க இதுக்கப்புறமா. ஏன்னா நீங்கள் நம்பிக்கையில்லாத நிறைய வார்த்தைகளை பேசுகிறீங்க தமிழக வெற்றி கழகத்தில். இந்த 3 ஆண்டுகளில் வந்து ரொம்ப நிறைய விமர்சனங்கள் வச்சுருக்காங்க தலைவர் மேலே. அது எல்லாம் மீறி இன்றைக்கி 234 தொகுதியில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காருன்னா தன்னம்பிக்கை, அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை தான். கூட்டணி கூட போகாமல் இன்றைக்கி தலைவர் சுயேட்சா நின்று இன்றைக்கி ஜெயிச்சிருக்காருன்னா அவரோட நம்பிக்கை வந்து வீண் போகாது. அவரோட இந்த ஜெயிச்ச எம்எல்ஏ அனைவரும் ஒன்றிணைந்து அவர் கூட பயணிப்பனாலும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த கடல் என்னோட சோழிங்கநல்லூர் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மீனவர் பகுதி அதிகமாக இருக்குது. மீனவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் நிறைய செய்யப்படும் உத்தரவாதம் விட்டுருக்கேன். அப்புறம் வந்து விளையாட்டு மைதானம், அதுக்கப்புறம் கண்ணகி நகர் மக்கள், செம்மஞ்சேரி, கல்லுக்குட்டை இதுமாரி ஏரியாலாம் பட்டா பிரச்சனைகள் இருக்குது. அந்த பட்டா பிரச்சனைக்கான தீர்வு வந்து தளபதி தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க. அதுக்கான தீர்வை நாங்கள் உடனடியாக பார்ப்போம். விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. The Chennai Silks in Mega Summer Sale.